கொடைக்கானலில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த கேரள இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிடிபட்டது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தினமும் வருகை தருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சில சமூக விரோத கும்பல் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகிறார்கள் என்பது புகாராகும். குறிப்பாக மேல்மலை கிராமங்களான மன்னவனூர், பூம்பாறை, பூண்டி, கூக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த விற்பனையானது அதிகரித்து வருகிறது. இங்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் இதற்கு அடிமையாகி போதைப் பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கவும் தயங்குவதில்லை. அங்கு தடை செய்யப்பட்ட போதை காளான்களை விற்பனை செய்தவர்கள் அடிக்கடி பிடிபடுவது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் தற்போது அங்கு விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் நடமாட்டமும் அதிகரித்து விட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதில் உள்ளூர் போதை கும்பல் மட்டுமின்றி வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் ஈடுபடுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கொடைக்கானலில் நேற்று போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மன்னவனூர் கைகாட்டி அருகில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் 2 இளைஞர்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். அப்போது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து LSD போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சா ஆகியவைகளை அவர்கள் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் கோயல் ஜோஸ், சீபின் பினு என அடையாளம் காணப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்த கேரள இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதால் அவர்களின் கூட்டாளிகள் வேறு எங்கெல்லாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர், அவர்களுக்கு போதைப் பொருள் கிடைப்பது எப்படி என போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.